வணக்கம் மக்களே! எவ்வளோ அழகா கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. போன மாசம் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த காயெல்லாம் பறிச்சு ஊறுகாய் போட்டிருப்பேன். ஆனா, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பைபாஸ் ரோடு போட எப்படி இத வெட்டிருவாங்கன்னு தெரியும். ஆனா, இவ்ளோ சீக்கிரம் வெட்டுவாங்கன்னு நெனைக்கல. நானும் இதுல பழம் பழுக்கும் பறிக்கலான்னு ஆசையா அன்னைக்கு வந்தேங்க. ஆனா பாருங்க, கையையும் காலையும் நீட்டிட்டு அசைவற்று சாலையோரம் கிடக்கிறத பார்த்தோன்னே மனசு ஏனோ வலிக்குது. எங்கேயோ யார்ட்டயோ தோத்து போனது மாதிரி ஒரு உணர்வு. இயற்கையிடமா அல்லது நமக்கு நாமையான்னு தெரியல. சும்மா நான் இதில் வேடிக்கை பார்த்தாலும் போன மாதம் இதில் இந்த காய்களை பறித்த ஞாபகம் தான் எனக்கு வருது. சாலை விரிவாக்கத்தின் போது வெட்டப்படும் ஒரு மரத்துக்கு பதிலாக பல மரங்களை நடணும்னு விதி இருக்கு. கண்டிப்பாக இவங்க நட்டிருப்பாங்க. போன வருஷம் இதே சீசனில் இந்த மரத்துலேருந்து நான் பழங்களை பறித்து வீடியோ போட்டிருந்தேன். 1.5 மில்லியனுக்கு மேலே வியூஸும் 2000க்கு மேலே கமெண்ட்ஸுமே அதுக்கு வந்திருந்து. ஆக்சுவலாக போன வருஷம் தான் இந்த மரத்தை பற்றியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நட்டு நீரூற்றி வளர்க்கலை, இருந்தாலும் இனம் பெரியா ஒரு உணர்வு. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. எங்கள் கேள்வி என்னென்னா, விஞ்ஞானம் வளருதா, இயற்கை தேயுதா?